நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் உசிலம்பட்டி நகர பகுதிகளான அன்னமார்பட்டி, பங்களாமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு மகேந்திரன் உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரனுக்கு ஆதரவாக கழக மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் திருமதி ஆண்டனி கிரேசி தலைமையில் சுந்தரவேல்புரம், கிருஷ்ணராஜபுரம் பகுதிகளில் பெண்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி பூதாளபுரம், கந்தசாமிபுரம், ஜெகவீரபுரம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் திரு ஜோதி முருகனுக்கு ஆதரவாக சண்முகபுரம், லட்சுமிபுரம் பகுதிகளில் கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் முருகன் தொகுதிக்கு உட்பட்ட நாய்க்கன்பட்டி, கத்திரிப்பட்டி, நடூர், நாட்டார் வழவு, நாகமங்கலம், நரிப்பள்ளி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் உடன் சென்று வாக்குகளை சேகரித்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு லட்சுமணன் குறும்பனை உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மீனவர்கள் உட்பட அனைத்து தரப்பினர்களும் கழக வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெகேன்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர். இதேபோல் கழக வேட்பாளர் திரு லட்சுமணனை ஆதரித்து எஸ்டிபிஐ கட்சியினர் நாகர்கோவிலில் பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தனர். மணிமேடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் சென்றனர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் பாளையங்கோட்டை தெற்கு பசாரில் உள்ள அழகுமுத்துக்கோன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாரணம்மாள்புரம், குப்பக்குறிச்சி, பாலமடை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர். இதேபோல் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம், நெல்லை மாநகர் மாவட்ட கழக பொருளாளர் பால்கண்ணன், தச்சநல்லூர் பகுதி கழக செயலாளர் பேச்சிமுத்து உள்ளிட்ட கழகத்தினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை கொக்கீரகுளம் பகுதியில் கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து கழக நிர்வாகிகள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணராயபுரம் பகுதியில் பெரம்பலூர் கழக வேட்பாளர் திரு ராஜசேகரனுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சேவகர் உள்ளிட்ட கழகத்தினர் கொசூர் ஊராட்சி, உப்பிலியப்பட்டி, வண்டியூர், சுக்காம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ராமசாமி கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பரிசு பெட்டி சின்னத்திற்கு தெரு தெருவாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு கலைச்செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட், பொன்மலைப்பட்டி, பாரதி நகர், அன்னை நகர், கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பனையபுரம், கிளிக்கூடு, திருவளர்ச்சோலை மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து கழக அமைப்பு செயலாளர் திரு மனோகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டாத்தூர், கூவத்தூர், இலையூர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் இளவரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு காமராஜ் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.